ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 7வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மணி நேரங்களிலும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி மாற்றங்கள் வந்தாலும் நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 88,631 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24.7% இருந்துட்டு இருக்காரு. நம்மளுடைய முத்துக்குமரன் அட்டகாசமாக விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பிளானிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு பிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும், மென்டலி டாஸ்க்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிச்சு ஒதிரிட்டு இருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ அதனாலே அதிகப்படியான வாக்குகளும் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,973 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.2% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். சௌந்தர்யாவும் ஒரு நல்ல கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல பேசணுமோ, எந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ அந்தந்த இடங்களில் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு அமைதியாகிடுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுகிறது. 3வதாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே விஷால் இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 36,520 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.18% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள். என்னை பொறுத்த வரலையும் ஒரு ஆள் பயங்கரமாக 2-3 வாரங்களில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் ஆரம்பித்த உடனே அப்படின்னா அதே தான் சீசன் முழுக்க தொடரும். பட் விஜய் விஷாலோடைய கதையில் வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வாக்குகள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராணவ் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 29,553 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.26% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராணவ் அவர்கள். ஸோ ராணவ் போன வாரம் தான் தொடங்கினார். பட் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் ஓட்டிங் வைஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காப்புல. இன்னும் இருக்கிறதே 8 வாரம் தான். அந்த 8 வாரத்தில் 4 வாரத்துக்குள்ளாரையே யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போயே மோஸ்ட்லி தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கூட இன்னொரு 4 வாரங்கள் அவகாசம் கொடுத்தாலும் ராணுவ அவர்கள் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் ஜாக்லின். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28,558 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.96% இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லினை பொறுத்த வரலையும் அண்டர் பிளே பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. எப்பயாச்சும் அடித்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்படியே வாக்குகள் அப்படிங்கிறது டோட்டலாக சரிய ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் பிரசாத் அவர்கள் 6வது பொசிஷனை பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27,406 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.64% இருந்துட்டு இருக்காரு அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பட் இது வின்னிங் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னும் கூட நிறைய உழைக்கணும், இன்னும் கூட பாயிண்ட்டாக பேசணும், இன்னும் கூட பயங்கரமாக சண்டை போடணும். ஸோ அதெல்லாம் அருண் பிரசாத் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் நம்மளுடைய பவித்ரா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,383 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.4% இருந்துட்டு இருக்காங்க பவித்ரா அவர்கள். இந்த வாரத்தோட பாட்டிலில் வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பவித்ராவோட பேர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் 3% தாண்டாத நம்ம பவித்ரா அவர்கள் இந்த வாரம் கிட்டத்தட்ட 5.5% பார்த்திங்கன்னா டச் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பவித்ரா அவர்கள் பார்க்கணும். இப்போ அடுத்ததாக பவித்ரா அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6,000 வாக்குகள் இருக்குது. ரயான் 8வது பொசிஷனை பிடிச்சிருக்காரு. 13,644 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.8% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ ரயான் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஃபேன் பேசஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் நல்லாவே தெரிகிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு நாமினேஷன் முடிவுகளுக்கு வந்திருக்காப்புல. ஸோ நாமினேஷன் வரும்போதே 3.8% அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்ரிஷியேட்டபிளான ஒரு பர்சன்டேஜ் தான். அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் தர்ஷிகா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட
எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,501 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.76% வந்து இருந்துட்டுருக்காங்க தர்ஷிகா. ஸோ தர்ஷிகாவை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான் ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிட்டாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் லவ் கண்டென்ட்னா கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா, இல்லை உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்தா 10வது பொசிஷனில் வர்ஷினி வெங்கட் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,228 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.69% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வர்ஷினி வெங்கட் அவர்கள். ஸோ இவங்களுக்கும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்க 2வது வாரம் இல்லை 3வது வாரம் வந்து நாமினேஷனில் வந்து 2வது வாரம் நாமினேஷனில் வந்து வராங்க. வந்தாலும் கூட வந்து 3% மேலே வந்து வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஆனந்தி அவர்கள் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்குறாங்க, சாச்சனாவும் சேர்த்து. அதுக்கடுத்து 11வது பொசிஷனில் ஆனந்தி, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,083 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.65% வந்து வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். ஸோ ஆனந்தியை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்து இருக்குது. எப்பவுமே அவங்க கேம் ப்ளே பண்ணும்போது வந்து நெகட்டிவாகவே சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி அவர்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓட்டிங் வைஸ் வந்து பயங்கரமாக பாதிக்குது. அதுக்கடுத்து அவங்கள பற்றி பேசலாம் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கழித்து. அதுக்கடுத்த 12வது பொசிஷனில் நம்மளுடைய சாச்சனா, அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 12,792 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.56% வந்து இருந்துட்டுருக்காங்க சாச்சனா அவர்கள். சாச்சனா மகா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் 3% வந்து தாண்ட மாட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து 3% தாண்டி வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த ஓட்டிங்ஸ் எப்படி வந்து பிரிஞ்சு வந்திருக்கு, ஏன் வந்து திடீர்னு வந்து ஆனந்தி அவர்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கு அதிகமாக இருக்குது, ரயான் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ சடனாக இட்ஸ் மீன்ஸ் அப்படியே எல்லாருமே ஒரு பேரலாக வந்து போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். இப்போ முத்துக்குமரனுக்கு வந்து இந்த வாரம் வந்து 1,00,000 வாக்குகள் வந்து தாண்டுவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்குது. சரிங்களா, ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு டே பை டே வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. குறைஞ்சிட்டு மீன்ஸ் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, 6 மணி நேரத்துக்கு 7 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து முடிவுகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு இடையில் வந்து அந்த வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு 1000 வாக்குகள் விழ வேண்டிய இடத்துல 800 வாக்குகள், அதே மாதிரி 800 வாக்குகள் விழ வேண்டிய இடத்துல ஒரு 600 வாக்குகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதன் தொடர்ந்து ஏன் முத்துக்குமரனுக்கு வந்து அவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் சேஃபர் ஜோனில் வந்து இருக்காப்புல, ஃபஸ்ட் இடத்துல இருக்காரு, அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காரு. மற்றவங்கள விட கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஒரு 30,000-40,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருக்காரு. சரி ஓகே, நம்ம வேறு ஒரு ஆளை வந்து சேவ் பண்ணலாம், வேறு ஒரு ஆட்களுக்கு வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days முத்துக்குமரனுக்கு வந்து ஓட்டு போட்டு பதிவு பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து வேறு ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு போட்டு பதிவு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு நாளுக்கு வந்து வேறு ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு போட்டு வந்து பதிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வந்துட்டுருக்கு. பட் இவ்வளோ தூரம் வந்து இருந்தாலும் கூட ஜாக்லினுக்கு கம்மியாக வந்துட்டுருக்கு வாக்குகள், அதே மாதிரி விஜய் விஷாலுக்கு ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். ஜாக்லினை பற்றி நான் முன்னே சொன்னேன், இதை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லின் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே அண்டர் ப்ளே பண்ணாங்கன்னா நல்லா அடித்து தும்சம் பண்ணுற மாதிரி வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வாங்குறாங்க. மக்கள் அந்தந்த வாரத்தில் வந்து மாறிடுவாங்க. சொல்லப்போனால் இப்போது ராணுவ அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து வந்தாப்புல, ராணுவ அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வரும்போது ஒன்றுமே இல்லை, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வந்துடுது. இப்போயும் அப்படி தான் இருக்காப்புலன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக பாயிண்ட்டாக வந்து பேச தெரில, எதுவுமே வந்து பெருசாக லீட் பண்ணவும் தெரில, ஏதோ இஷ்டத்துக்கு வந்து இருக்காப்புல, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாப்புல, சில இடங்களில் வந்து பேசுகிறாரு. ஆனால் அது வேலிடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் பெருசாக வேலிடாகவே இருக்கிறதில்ல. ஸோ இருந்தாலும் எப்படி ராணுவ அவர்களுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸஸ் ஆச்சு, எவ்வளோ வந்து வாக்குகள் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாப்புல, அந்த பர்ஃபார்மன்ஸு இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக மாறிச்சு. ஸோ அதனால் வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கன்வெர்ட் ஆச்சு. மற்றவங்களுடைய வாக்குகள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ராணுவ அவர்களுக்கு வந்து போச்சு. போடுறான் அவனுக்கு, அவனை வந்து எல்லாருமே ஒதுக்குறாங்க, அவனுக்கு வந்து போட்டு நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து மக்கள் வந்து வந்துட்டாங்க. அதை தாண்டி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் நல்ல ராணுவ அவர்களுக்கு நல்ல வாக்குகள் வந்து வந்துடுச்சு. இப்போ ஜாக்லின் அவர்கள் வந்து அண்டர் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன்ல, அவங்க அமைதியாக இருந்துட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மா என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் மீன்ஸ் சண்டையும் போடாமல், எதுவும் பெருசாக வந்து கண்டுக்காமல், பெருசாக கேள்வியும் கேட்காம, இஷ்டத்துக்கு அழகாக ஜாலியாக பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்னா நல்ல வாக்குகள் வருது. போன வாரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வாரங்களில் நல்ல வாக்குகள் வந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அடி விழுந்துச்சு, முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு மொட்டை கடுதாசி போட்டாங்க, அப்போது ஒரு அடி விழுந்துச்சு. லாஸ்ட் வீக்கில் ஒரு அடி விழுந்துச்சு.
திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ஷேடை வந்து உருவாக்கிடுச்சு. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13-14% ஆஃப் வாக்குகள் இருக்கும்போது திடீர்னு இப்போ பார்த்தா 7.96% தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும், அதில் பாதிப்பும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் ஜாக்லின் இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.